தமிழ் தலைவாஸ் தங்களோட புது கோச் சீஃப் கோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோச்னு சொல்லிட்டு 2 கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தர்மராஜ் சேரலாதன் அண்ணா சேரா அண்ணான்னு சொல்லிக்கிறேன். அவர் மெயின் கோச்சா இல்ல ஜே உதயகுமார் மெயின் கோச்சா? ஏன் என்னதான் நடக்குது? தமிழ் தலைவாஸ் எடுத்த இந்த முடிவுக்கு ரீசன் என்ன? 2 பேர்ல யாரு மெயினா இருக்க போறாங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? சேரா அண்ணாவோட ரோல் என்ன, உதயகுமார் சாரோட ரோல் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கோச் யாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, சேரா அண்ணா அவர் தான். முன்னாடியே 2 அனௌன்ஸ்மெண்ட் ரிவீல் பண்றதுக்காக கொடுத்திருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருந்தது உதயகுமார் தான் அப்படிங்கிற மாதிரி நாம ஆல்மோஸ்ட் அதை கெஸ் பண்ணிருப்போம். 2வதுல இருந்தது நம்ம சேரா அண்ணா, அதுவும் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டோம். நம்ம சேரா அண்ணாவோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கண்டிப்பா அவர் தான் ஹெட் கோச் நான் முதற்கொண்டு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டுமே கபடி 360, கபடி டைம், கபடி ஆடா, கேள்னோ எல்லாருமே பாத்தீங்கன்னா சேரா அண்ணா தான் ஹெட் கோச் தமிழ் தலைவாசுக்குன்னு போஸ்ட்லாம் ரெடி பண்ணி போட்டாங்க நேற்று நைட்டு. பட் இருந்தாலும் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் எல்லாமே டெலிட் பண்ணி விட்டாங்க. என்னடா நடக்குது இங்க? நேற்று போஸ்ட் இன்னைக்கு டெலிட் ஏன் அப்படின்னு பாக்குறப்பதான் தெரிஞ்சது. தமிழ் தலைவாஸ் நேற்று ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி, அதாவது சேரா அண்ணா கோச் தான், ஆனா ஸ்ட்ராட்டஜி கோச் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப யாரு ஹெட் கோச்? அப்ப உதயகுமார் தானா திரும்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சில மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உதயகுமார் தான் ஹெட் கோச், சாரி சீஃப் கோச் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் தமிழ் தலைவாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கிளியரா இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சு, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸோட சீஃப் கோச் உதயகுமார் ஜே அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோச் சேரா அண்ணா, அதாவது தர்மராஜ் சேரலாதன் அண்ணா. அது என்னடா ஸ்ட்ராட்டஜி கோச் சீஃப் கோச்? அப்ப யார் ஹெட் கோச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெட் கோச் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கிளியரா தரப்படலை. பட் இங்க ஹெட் கோச் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சீஃப் கோச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஜே உதயகுமார் தான் இங்க ஹெட் கோச் அப்படிங்கிற ரோலுக்கு வந்திருக்காரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே அப்படிங்கிற டைலாக் தான் எனக்கு தோணுது. ஜே உதயகுமார் ஒழுங்கா பண்ணலன்னு தான் பாதி சீசன்ல தூக்கிட்டு ஆஷன் குமாரை கொண்டு உட்கார வச்சு ஆஷன் குமார் சூப்பரா அந்த டீமை கொண்டு போனாரு. ஒரு சீசன் திரும்பவும் ஆஷன் குமார் சொதப்படாருன்னு சொல்லிட்டு ஆஷன் குமார் தூக்கி வெளியே போட்டு திரும்பவும் ஜே உதயகுமாரை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இங்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜே உதயகுமார் உள்ளதுக்கு அப்புறமா நிறைய பேர் டென்ஷன் ஆனாங்க. எதுக்கு ப்ரோ இது, அவ்வளவுதான் தமிழ் தலைவருக்கு அப்புறம் நான் பார்க்கவே போறதில்ல, வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொந்தளிச்சிங்க. பட் வேண்டாம், இங்க அவர் தனியா இல்ல, தர்மராஜ் சேரலாதன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சேர்ந்து தான் கோச்சிங் பண்ண போறாரு. சோ இங்க கிளியரா ஒவ்வொருத்தரோட ரோல் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். சேரா அண்ணா அவர் தான் பாத்தீங்கன்னா பிளேயரை கண்டுபிடிச்சு ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ் டீம் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. மேக்சிமம் பிளேயர் என்ன பண்ணணும், ஒரு பிளேயருக்கு இன்னொரு பிளேயர் என்ன ஸ்ட்ராட்டஜி, ஆப்போசிட் டீம் வந்துச்சுன்னா எந்த டீமுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, எந்த பிளேயருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிற வரைக்கும் சேரா அண்ணா தான் முடிவு பண்ண போறாரு. அவர் தான் மேப்ல இருந்து கைட் பண்ண போறாரு பிளேயர்ஸை. அப்ப ஜே உதயகுமார் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசிக்கா தமிழ் தலைவாஸோட ஹெட் கோச் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ண போறாரு. மறந்துடக்கூடாது, தமிழ் தலைவாஸ்ல இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷனுக்குள்ள எடுத்து டீம்ல தக்க வைக்கப்பட்டதுக்கு முக்கியமான ரீசன் ஜே உதயகுமார் தான். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சேரா அண்ணாவுக்கு அவ்வளவா கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. டொமஸ்டிக் டீம்ல பண்ணிருக்காரு, பட் பிகேஎல் அண்ட் பெரிய டீம்ஸுக்கு பெருசா பண்ணது கிடையாது. அவரோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் இங்க ஜே உதயகுமாரோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்பினேஷனை கொண்டு வந்திருக்காங்க. சேரா அண்ணா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாருன்னா உதயகுமாரை நீக்கிட்டு சேரா அண்ணாவை ஹெட் கோச்சா மாத்திடுவாங்க. ஸோ இங்க பிளேயர்ஸ் எல்லாமே பாத்துக்க போறது சேரா அண்ணா, சேரா அண்ணாவை பாத்துக்க போறது உதயகுமார் அப்படிங்கிற ரோல் தான் இருக்கும். இதுதான் என்னோட புரிதல். இல்ல ப்ரோ இது இப்படி இருக்கலாம்னு உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.